நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787711111 என்ற எண்ணை அணுகவும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உண்மையிலே சொல்றேன், சவால் விட்டு சொல்லலாம். 2 மாத காலத்துல இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிச்ச மாதிரி, ஊழலை அடக்குன மாதிரி இந்த 2 திராவிட கட்சிகள் கனவுல கூட பண்ணிருக்க முடியாது. பொதுமக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுதான், கனவுல கூட பண்ணிருக்க முடியாது. எத்தனை முதலமைச்சர்கள், உங்க தளபதினா இவர் மு.க. ஸ்டாலின், ஏதாவது ஒரு மேடையில அரசாங்க அலுவலகத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்காதீங்க, உங்களுடைய தம்பி, உங்களுடைய சகோதரன் ஆட்சி நடக்குது கொடுக்காதீங்கன்னு சொன்ன ஒரு முதலமைச்சரை தமிழகம் இதுவரை சந்தித்து இருக்கிறதா? ரயில்ல எவனோ ஒருத்தன் என்ன பண்ணுவான், தண்டவாளத்துல இவங்க ஆள் இல்லாத ட்ரெயின்ல வரும்போது தண்டவாளத்தை போய் ரயில் மறியல் பண்றது, தண்டவாளத்துல தலைவர் எல்லாம் பண்ணுவாங்க. எவனோ ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவான், உண்மையிலேயே ரயில் தண்டவாளத்துல போய் விழுந்துருவான். பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு மண்டையில மாதவிலக்கா அப்படின்னு கேட்ட ஒரு கட்சியுடைய தலைவரை வழிநடத்தக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி அது. அதனால மார்க்கண்டேயன் இன்னைக்கு முதலமைச்சரை பேசுறாரு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி 1% கூட எனக்கு இல்ல. முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்னு பேசுறது கருத்து சுதந்திரம் சொன்னா அந்த கருத்து சுதந்திரத்தை தூக்கி தீயில் எறியணும். ஏன்னா முதலமைச்சரையே நீ இந்த அளவுக்கு நீ பேசுற அப்படின்னா, நீ அதாவது காமராஜர் தோத்துட்டாராம், காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரே தோத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவர் யாரு? காமராஜரையும் ஸ்டாலினையும் நீங்க ஈக்குவேட் பண்றீங்களா? இல்ல, காமராஜர் தோத்தப்போ அவர் சொல்ற அந்த விமர்சனத்தை பாருங்க. நாங்க அந்த அளவுக்கு நாங்க அவரை விமர்சனம் பண்ணல அப்படின்னும் போது அண்டாங்காக்கான்னு காமராஜர் சொன்னது யாரு? ஏங்க, உங்களுக்கு எலெக்ஷன்ல ஒரு காலத்துல பூத் ஏஜென்ட்டா இருந்தவர் டிஎஸ் பாபு. ஆமா, பேசி இருக்கோம். உங்க எலெக்ஷனுக்கு ஒரு பூத் ஏஜென்ட்டா இருந்த ஒரு நபரை உங்களால தோற்கடிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? எதுக்கு கட்சி தலைவரா இருக்கீங்க? கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சிருக்காங்க. உங்க வரலாற்றுல கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிச்சதே கிடையாது. ஜெயிச்சதே உங்களுக்கு அந்த வரலாறே கூட இருந்தாங்களே, அவங்களும் இல்லை. அதுதான், கூட்டணி இல்லாம ஜெயிச்சதுக்கான வரலாறே உங்களுக்கு கிடையாது. உங்க கூட கூட்டணியில இருந்த சின்ன லெட்டர் பேடு கட்சியில இருந்து காங்கிரஸ் பேரியக்கம், அந்த பேரியக்கம் எல்லாமே பேத்துக்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அதிரடி விவாதம் தான், நேர்காணல் கிடையாது. பத்திரிகையாளர் கோகுல கிருஷ்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். பல விஷயங்கள், குறிப்பாக திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ கைது நடந்திருக்கிறது, இந்த கைதுடைய பின்னணி என்ன, இந்த கைதுக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம பேச போறோம். இதுக்கு தொடர்ச்சியான விமர்சனங்களையும் வைக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். திமுகவுடைய அமைச்சர், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் அப்படின்னா, அவர் விளாத்திக்குளம் அப்படிங்கிற அந்த சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. பேசின ஒரு விஷயத்தையும் நம்ம ஆழமா அது ஆராய வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இதுல அவர் இந்த பேசின அந்த டோன் அப்படிங்கிறது, குறிப்பாக முதலமைச்சர் தொடர்பாக அவர் சொன்னது அப்படிங்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல மொத விஷயமா இது இந்த கைது நடந்தது விஷயம், இந்த என்னென்ன செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்வையாளருக்கு தெரியணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 3 பிரிவுகளின் கீழ் இவருக்கு மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. BNS செக்ஷன் 351 சப்கிளாஸ் 3 கிரிமினல் இன்டிமிடேஷன், செக்ஷன் BNS செக்ஷன் 352 பிரீச் ஆஃப் பீஸ், அதாவது அமைதி விளைவிக்கும் இது. 353 சப்கிளாஸ் 2 ஹேட்ரட் ஸ்பீச், அமைதிக்கு குந்தம் விளைவிப்பது கிரிமினல் ஆஃபென்ஸா இருக்கிறது. ஸோ இந்த 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பிரிவுகளும் ஃபர்ஸ்ட் அவர் பேசுனதுல இருக்கா, அடங்குதா அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பிச்சு தொடர்ச்சி நம்ம பேசுவோம். முதற்கட்டமா சுருக்கமா
அவருடைய பேச்சை பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் ஹைலைட்டாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் நானும் சொல்கிறேன், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த கேடுகட்ட தமிழகத்தின் முதலமைச்சர்ன்றார். தமிழ்நாட்டின் கேடுகட்ட முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதே முதல் அஃபென்ஸ் தான். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கும் சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கார், நமக்கும் சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கார். அப்படி என்ன கேடுகட்டத்தனத்தை அவர் பண்ணிட்டான்ற அந்த விளக்கமோ அதில் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அதாவது தன்னுடைய தலைவர் மீது உள்ள அன்பால், தன்னுடைய தலைவர் மீது உள்ள பாசத்தால், தன்னுடைய கட்சி மீது உள்ள அபிமானத்தால் இந்த தோல்வியில் வந்து பிதற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதமான ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்கு போயிட்டாங்களோ இந்த திமுகவினர் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு மாண்புமிகு போஸ்டில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அதுவும் வழக்கறிஞராக இருக்காரு RS பாரதி, அவர்கள் முன்னிலையிலே இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னும் போது அதெல்லாம் அப்பயே தடுத்துருக்கணும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கேடுகட்ட தமிழகம் அப்படின்னும் போது தமிழகத்தை தலை நிமிர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது கேடுகட்ட தமிழகம் எங்கேருந்து வந்தது? அதாவது வார்த்தைகள் மாறுது. அதாவது இந்த பதற்றத்தில் பேசுவாங்க, அது சொல்லுங்களா? அதை வார்த்தையை அதாவது பேசும்போது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஸ்பீச்சுக்கு இவர் வந்து போயிட்டாரோ அப்படின்ற அந்த நிலைமை இருக்குது. அடுத்து இந்த ஜென்சி தலைமுறைகள்லாம் வந்து புது இயக்கங்களை தேடி போகிறாங்க, இந்த டிவிக்கு தேடி போகிறாங்க. அதாவது நமக்கு மாற்று, அதாவது அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணான்ற இந்த மாற்றுக்கு போகும்போது இந்த இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் ஒரு வித பதற்றத்தை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த பதற்றத்தில் எழும்புகிற இந்த கேள்விகளாக இருக்கா? அப்படி இல்லைன்னா வந்த உடனே வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா ஸ்டாலின், அவர் வந்த உடனே பல பேர் மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கே பல பலமான தோல்விகள்லாம் இருக்கோ அதுக்கான மாவட்ட செயலாளர்லாம் மாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த குழு என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னு தெரியாத இவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை வருமா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த பதற்றத்தில் தான் இவங்க வந்து உளர்றாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசி மக்கள் பிரச்சனைகளில் தவாக்கா ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டி மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசக்கூடியதுக்கு தான் உங்களை வந்து எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்புகிறாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேச வைக்கிறது எப்படி இருக்கு? அதை விட்டுட்டு நாங்கள் வந்து அதாவது ஆளுங்கட்சியை முடக்க போகிறோம், எலும்பை உடைக்க போகிறேன் அப்படின்னும் போது ஒரு சாதாரண தொண்டனுக்கு எப்படி ஒரு குமுறல்கள் இருக்கும்? அதாவது ஒரு எம்எல்ஏவே பதற்றத்தில் இவ்வளோ வளரி இவ்வளோ பண்ணிவிடுவோம், நாங்களாம் பார்த்துப்போம் சட்டமன்றத்தில் எலும்பை உடைப்போம் அப்படின்னா, இந்த சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல நிகழ்வு நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து சேலையை உரித்து இது பண்ணாங்கன்ற அந்த செய்திகளெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது போல் அடித்த சம்பவங்கள் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாலாம் இந்த சட்டமன்றம் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து இவர் வந்து தூண்டுறாரா? நாளைக்கு வந்து இவங்க வச்சிருக்கிற இந்த 75 எம்எல்ஏக்கள் வந்து உள்ளே வந்து குண்டாஸாக செயல்பட போகிறாங்களா என்னன்ற அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது. இதை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணுன்றதை மிக அருமையாக உடனடியாக செயல்பட்டு அமைச்சரோட பார்வை கீழே இருக்கிற இந்த காவல்துறை உடனடியாக செயல்பட்டு இவர் வந்து உடனே கைது செய்கிறாங்க. கைது செய்ய போகும்போது இவர் என்ன சொல்கிறாரு? சபாநாயகருடைய கையெழுத்து அனுமதியோட தான் வந்து என்னை கைது செய்யணுன்ற அப்படி ஒரு அதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியே இருந்தாலும் மினிஸ்டர் லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? மினிஸ்டர் லெவல்லையோ அப்படி இல்லைனா எதிர்கட்சி தலைவரை கைது செய்ய போகும்போது தான் சபாநாயகரோட உத்தரவு வாங்கணுன்றது தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இன்கேஸ் இருந்தாலும் கிரிமினல் அஃபென்ஸுக்கு எப்படி வரும்? இப்போ நாளைக்கு ஏதோ போகிற வழியில் எம்எல்ஏ ஏதோ ஒரு சம்பவத்தில் ஏதோ தன்னை பாதுகாக்க கூட கொலை செய்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த சம்பவ இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு போலீஸ்காரர் கைது செய்ய வேண்டியதானே வரும். அப்போ போய் நீங்கள் சபாநாயகர் வரைக்கும் ஓடிட்டு இருப்பீங்களா? அதாவது குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டா நீங்கள் வந்து கைது செய்ய முடியும்? இப்படின்ற பார்வையெல்லாம் நம்ம உடனே வைக்க வேண்டியது. அதாவது வந்து இந்த 3 இதில் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று, பொது அமைதிக்கு குந்தம் விளைக்கிற வரைக்கும் பேசியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இவர் செய்யலை, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டி விடுவாங்க. ரயிலில் எவனோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், தண்டவாளத்தில் இவங்க வந்து ஆள் இல்லாத ட்ரெயினில் வரும்போது இந்த தண்டவாளத்தை போய் ரயில் மெரில் பண்ணுறது, தண்டவாளத்தில் தலைவர் இந்த தலைவர்லாம் பண்ணுவாங்க. எவனோ ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவான், உண்மையிலேயே வந்து ரயில் தண்டவாளத்தில் போய் விழுந்துருவான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக அப்படின்வாங்க. ஒருத்தன் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிப்பான். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதனால் நடக்குது? அதாவது ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு ஏற்ற அந்த மாண்புமிகு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். பேசலை அப்படின்னா அதை பார்க்குற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க.
அதை வந்து ஃபாலோ பண்ற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, மனம் உடைஞ்சு. அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் மண்ணை நேற்று ஊற்றிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு போகிற அந்த ஒரு ஆவேச பேச்சுக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆவேச பேச்சுக்கள் இதையெல்லாம் தூண்டுற விதமாக இருக்குது. நாளைக்கு அந்த தற்கொலைகள்லாம் இவங்க மேலாம் கேஸ் பண்ணணும், இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலே கேஸ் பண்ணணுன்றேன். ஓகே, இதில் முதற்கட்டமாக என்னோட பார்வையில் நான் பார்க்குறது, இவர் இப்படி பேசுறதுல எந்த விதமான ஆச்சரியமோ அதிர்ச்சியோ எனக்கு இல்லை. திமுக அப்படின்னாலே அதுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கு. அவர்கள் எப்படி பேசுவாங்க, அதுவும் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு 50 ஆண்டு கால வரலாறு. இப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு மண்டையில் வந்து மாதவிலக்கா அப்படின்னு கேட்ட ஒரு கட்சியுடைய தலைவரை வந்து வழிநடத்தக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி அது. அதனால மார்க்கண்டேயன் வந்து இன்னைக்கு முதலமைச்சரை பேசுறாரே அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி வந்து 1% கூட வந்து எனக்கு இல்லை. ஆனா இந்த சமயத்துல ஒரு சக பத்திரிகையாளர்களாக இந்த திமுக அப்படிங்கிற அந்த கட்சி தமிழகத்திற்கு தேவையில்லை, குறிப்பாக இது எத்தகைய ஒரு தீய சக்தியாக கடந்த காலங்களில் இருக்கிறது, இனி வர காலத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நாம வந்து மக்கள் முன்னாடி தோலுரிச்சு அம்பலப்படுத்த வேண்டிய நேரம் இது. கட்டாயத்திலேயும் இருக்கும். ஆமா, ஏன் அப்படின்னா 2 மாத கால ஆட்சி. நம்ம இவரோட விமர்சனத்துக்கு வந்து அப்புறம் வரும், விமர்சனம் நடுநூறில் வருவோம். 2 மாத கால ஆட்சி. கடைசியா நான் வந்து ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறார். வருஷம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறது வழங்கப்படும் அரசுகிட்ட இருந்து. வருஷம் அவர் அந்த சான்றிதழை வாங்குறதுக்கு அவர் செலவு பண்ணக்கூடிய தொகை, செலவு அப்படிங்கிறது லஞ்சம் தான். டைரக்டா அந்த அமைச்சருக்கும் பிஏ மூலியமா வசூலிக்கக்கூடிய தொகை வந்து 5 லட்சம் ரூபாய். ஆனா இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து பல ஸ்கூல்ஸுக்கு, குறிப்பா அவர் என்கிட்ட சொன்னது, நான் 1 பைசா செலவு பண்ணல, அப்ளை பண்ணோம் ஆன்லைன்லேயே வந்துருச்சு, நாங்கள் நேரடியாக கூட போய் வாங்கல, ஆன்லைன்லேயே வந்துருச்சு, அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதிர்ச்சியா இருக்கு. 1 ரூபாய் செலவு பண்ணல, 5 லட்ச ரூபா வந்து நக்கி வாங்க, அவர் டோன்ல நக்கி வாங்குவாங்களாம். எப்படின்னா அந்த காசு எண்ணுற போது நக்குவாங்க இல்லையா, நக்கி வாங்குவாங்க தம்பி, ஓகேவா? ஆனா இந்த அரசாங்கம் வந்து ஒத்த பைசா வாங்கல அப்படின்ட்டு வந்து சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, மானங்கட்ட ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னு. இந்த முதலமைச்சர் மானங்கட்ட தமிழகத்தின், அதைத்தான் நீங்க மானங்கட்ட தமிழகத்தின் போது தமிழ்நாடு அப்ப என்ன மானங்கட்ட போயிருக்குன்னு மானங்கட்ட தமிழ்நாடுன்னு சொல்றாரு. மானங்கட்ட தமிழகத்தின் முதலமைச்சர்னு உண்மையிலே சொல்றேன், சவால் விட்டு சொல்லலாம். 2 மாத காலத்துல இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிச்ச மாதிரி, ஊழலை வந்து அடக்கின மாதிரி இந்த 2 திராவிட கட்சிகள் கனவுல கூட பண்ணிருக்க முடியாது. பொதுமக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதுதான், கனவுல கூட பண்ணிருக்க முடியாது. எத்தனை முதலமைச்சர்கள், உங்க தளபதினா இவர் மு.க. ஸ்டாலின், ஏதாவது ஒரு மேடையில அரசாங்க அலுவலகத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்காதீங்க, உங்களுடைய தம்பி, உங்களுடைய வந்து சகோதரன் ஆட்சி நடக்குது, கொடுக்காதீங்கன்னு சொன்ன ஒரு முதலமைச்சரை தமிழகம் இதுவரை சந்தித்து இருக்கிறதா? நான் ஜெயலலிதா எம்ஜிஆரையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கிறதா? அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சராக விஜய் இருக்கிறார். இவங்களுக்கு அதுதான் முக்கியமா வைத்தறிச்சல். சட்டமன்றத்தை பூட்டு, அவர் சொல்ற பேச்சு கேளுங்க, சட்டமன்றத்தை பூட்டுடா பாத்துக்கிறோம், எலும்பு இருக்காது உடைப்போம். யார? முதலமைச்சர். 1.25 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏக்கு வந்து பேசக்கூடிய தைரியம் ஏன் வருதுன்னா, அவர் சார்ந்த கட்சி கொடுத்த தைரியம், அவர் சார்ந்த கட்சியுடைய தலைவர் கொடுத்த தைரியம், அந்த கட்சியுடைய டிஎன்ஏ கொடுத்த தைரியம். இந்த மார்க்கண்டேயன் 2011 அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து நேரடியாக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கூட தரல அதிமுக. ஆமா, கொடுக்கல. 2019 அந்த பை எலெக்ஷன் நடக்கும்போது சுயேட்சையா நின்று தோத்து போன நபர் இந்த மார்க்கண்டேயன். அப்படியே ஏதோ மக்கள் தலைவரோடு, மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் கிடையாது. டிடிவி தினகரன் ஜெயிச்சிருக்கிறார், அதுக்கு முன்னாடி செம்மலை ஜெயிச்சிருக்கிறார், திருநாவுக்கரசு ஜெயிச்சிருக்கிறார், நிறைய பேர் இருக்காங்க. உன்னால ஜெயிக்க முடிஞ்சா? அப்போ வந்து நீ மக்கள் தலைவரா?
2021 2026 இந்த ரெண்டுத்திலையும் திமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா என்ன பேச்சு, முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்னு பேசுறது வந்து கருத்து சுதந்திரம் சொன்னா அந்த கருத்து சுதந்திரத்தை தூக்கி தீயில் எறியணும். ஏன்னா முதலமைச்சரையே நீ இந்த அளவுக்கு நீ பேசுற அப்படின்னா நீங்க இதுல கிரிமினல் இன்டிமிடேஷன், அதுதான் 351 கிளாஸ் சப் 3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1.25 கோடி பேர் வந்து அவர் வேண்டும்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ நீ அவரை கேவலமா பேசுறது மூலியமா இது பொது அமைதிக்கு வந்து நேரடியா வந்து சவால் விடக்கூடிய விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் வந்து இருக்க ஆட்சியில், அதாவது அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தெரியாது. இந்த நபர் பேசக்கூடிய இந்த நபர் வழக்கறிஞர்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த அறிவு கூட இல்லாம நீ பேசிருக்க அப்படின்னா அப்ப சிறையில் இருக்க வேண்டிய நபர் தான். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க. அரசு ஊழியர்கள் உங்களுடைய ஊதியம் வந்து பிடிச்சு இந்த பிஎஃப் கொடுப்பாங்க இல்லையா, பிஎஃப் வந்து இப்ப கொடுத்தா வேணான்னு சொல்லிடுங்க, ஏன்னா பாதுகாப்பாக உங்களை கொலை செய்ய விஜய் கட்சிக்காரர்கள் ரெடி ஆயிட்டாங்க. இது என்ன பேச்சு? இது அடுத்ததா அரசு ஊழியர்களே குழப்புறது. அரசு ஊழியர்கள் அந்த அரசு நிர்வாகம் அப்படிங்கறத வந்து குழப்பி தாவேகா காரங்க வந்து கொலை செஞ்சிருவாங்கன்னு. இவங்களுடைய லட்சணத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2021 இருந்து 2026 இங்க நடந்தது அப்படிங்கிறது காட்டாட்சி. எப்படி லல்லு பிரசாத் வந்து பீகார்ல வந்து ஒரு காட்டாட்சி நடத்தினாரோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தான் ஸ்டாலின் வந்து இங்க நடத்தினார். அந்த சமயத்துல இங்க நம்ம பல்லவன் ஹவுஸ்ல ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை செய்தியாளராக நான் கவர் பண்ண போயிருந்தேன். அப்போ அங்க இருந்த போக்குவரத்து ஊழியர் வந்து ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்ன பேச்சை கேளுங்க. இந்த அரசாங்கம் வந்து வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஓய்வூதியம், எங்க பிடித்த ஓய்வூதியம் எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா கொடுக்கல. ஆனா அதை தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எங்க பிஎஃப் பணத்துல தம்பி, எங்களுடைய பிஎஃப் பணத்தை எடுத்து இவங்க பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க போக்குவரத்து கழகம். அந்த லட்சணத்துலதான் இருந்தது திமுகவுடைய அரசாங்கம். பிஎஃப் பணத்துல தான் பல திட்டங்களே செயல்படுத்தினாங்கன்றது பல பேருக்கு தெரியும். அந்த வந்து நீங்க பிஎஃப் பணத்தை வந்து இவங்க பிடிச்சிடுவாங்கன்னு, அதுவும் வந்து தாவேக்காவினர் கொண்டுருவாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுக்கான தார்மீகம் 1% இருக்கிறதா? உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய தலைவருக்கும் 1% இருக்கிறதா? அதாவது காமராஜர் தோத்துட்டாராம், காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரே தோத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவர் யார்? காமராஜரையும் ஸ்டாலினையும் நீங்க ஈக்குவேட் பண்றீங்களா? இல்ல, காமராஜர் தோத்தப்போ அவர் சொல்ற அந்த விமர்சனத்தை பாருங்க, நாங்க வந்து அந்த அளவுக்கு நாங்க அவரை விமர்சனம் பண்ணல அப்படின்னும் போது அண்டாங்காக்கான்னு காமராஜர் சொன்னது யார் சார்? எரும மாட்டு தோலும் போது ரஷ்யாவுக்கு இவர் போகும்போது எரும மாட்டு தோலும் போது காமராஜரும் போறாரு. என்ன வித்தியாசம் கேட்ட கட்சி அந்த விமர்சனம் பண்ணலையா நீங்க? ஏழை பங்காளனின் மாளிகையை பார் அப்படின்ட்டு அவர் வாடகை இருக்கக்கூடிய வீட்டை முரசொலியில் கட்டம் கழட்டி எழுதியவர் கருணாநிதி. அப்போ உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது இவங்களை பத்தி பேசுறதுக்கு? காமராஜரும் ஸ்டாலினும் ஒன்னா? இந்த ஒப்பீடு நீங்க எப்படி பாக்கலாம்? அது சில காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னதுனால இவருக்கு உடனே அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். காமராஜ் ஆட்சி தான் நடக்குதுன்னு சமீபத்துல ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார்ல. இல்ல, இதெல்லாம் நம்ம காமெடியா எடுத்துட்டு போயிடணும் நம்ம. இல்ல, இல்ல சார், இது காமெடியா கிடையாது. ஏன்னா திமுகவினர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த தலைவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நரேட்டிவ் செட்டிங்காக சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றிருக்கிறார். நான் என்னுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், 200 சீட் ஜெயிப்போம்னு சொன்னவரே வந்து எம்எல்ஏவா ஜெயிக்கல அப்படிங்கிற போது அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கான கடுமையான அதிருப்தியில உங்க மீது இருந்திருக்கிறார்கள். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் ஏன் இந்த அதிருப்தி வந்தது அப்படிங்கறத வந்து இவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுவாங்களா? அந்த தோல்வியை கூட நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமராஜரோடு ஒப்பிடுறாங்க. பேஸ் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மாணவர் வந்து காமராஜரை வந்து தோக்கடிச்சார் அப்படின்னு. அந்த பேஸ் சீனிவாசனுக்கு நடந்த கதி என்னன்னு தெரியுமா? பல பேருக்கு இங்க தெரியாது. பேஸ் சீனிவாசன் அப்படிங்கிறவர் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து ஒரு மாணவராக வந்து அந்த மாணவராக நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. ஓகே, கடைசி காலத்துல அந்த பேஸ் சீனிவாசன் இந்த மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நாதி இல்லாம இவங்க கட்சியில என்ன பண்றது நாதி இல்லாம போனார் தெரியுமா? இவங்க யாருக்காவது தெரியுமா? பேஸ் சீனிவாசன் வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு மாணவரை வைத்து நாங்கள் காமராஜரை தோக்கடிச்சோம் அப்படின்னாங்களே,
சாதாரண மாணவரை வச்சுதான் வந்து நீங்க தோக்கடிச்சீங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? அதே பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்று வந்த ஒரு கட்சி அந்த கட்சி சாதாரண ஒரு நபரை போட்டு, ஏங்க உங்களுக்கு எலெக்ஷன்ல ஒரு காலத்துல வந்து பூத் ஏஜென்ட்டா இருந்தவர் விஎஸ் பாபு. ஆமா, நம்மளே இத பேசியிருக்கோம். உங்க எலெக்ஷனுக்கு ஒரு பூத் ஏஜென்ட்டா இருந்த ஒரு நபரை வந்து உங்களால தோற்கடிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? எதுக்கு கட்சி தலைவரா இருக்கீங்க? இது எல்லாமே கேட்க வேண்டிய கேள்வி தானே. ஆனா என்ன வாய், அதாவது அடுத்து சுகவனத்துக்கு போறாரு பாருங்க. ஆமா, சுகவனம். அதாவது அதுல வேற வந்து நாகரிகமாக விமர்சிச்சார் கருணாநிதி அப்படின்னு. சரி, என்ன நாகரிகமா விமர்சிச்சாருன்னு பார்த்தா, யானை காதில் பூந்த கட்டெரும்பு. ஆமா, யாரு யானை அப்ப உங்களுக்கு? அதுல ஒரு உருவகேலி. அதாவது உருவகேலி, இந்த பாலியல் சம்பந்தமான இந்த இரட்டை அர்த்தம் போட்டு பேசக்கூடியது. அதே மாதிரி வந்து மாதவிடாயை திராவிடம் எங்க இருக்குது? ஆமா, அந்த இத நாடாவை விட்டு பாவாடையை தூக்கிப்பாரு. இந்த பேச்செல்லாம் இவர்களுடைய ட்ரேட்மார்க். அதுவும் இவர் எந்த மேடையில பேசியிருக்காரு பாருங்க. கோவில்பட்டியில முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனும் காலி அவுட், அவங்களும் தோத்து போயாச்சு. கீதா ஜீவன் மேடையில உட்கார்ந்து இருக்கிறாரு. RS பாரதி அறிவாலயத்துடைய நபர், அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஜட்ஜுக்கெல்லாம் இவர் தான் போஸ்ட் மூட்டா மாதிரி பேசுவார். ஆமா, இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மேடையில நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? இது எனக்கு என்னன்னா, ஒரு பத்திரிகையாளராகவே நான் யோசிக்கிறேன். இந்த பேச்சு, இந்த கீழ்த்தரமான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை இந்த அளவுக்கு கேவலமாக பேசக்கூடிய பேச்சை, இது கருத்து சுதந்திரத்துல எந்த இடத்துல வரும் அப்படின்னு வந்து நம்மளால வந்து யோசிக்கவே முடியல. இல்ல, கைதுக்கு உடனே ஆர்ப்பாட்டமெல்லாம் இங்கே வந்து தர்ணா பண்றாங்க. உடனே வந்து விஜயின் ஏவல் துறையே அப்படின்ட்டாங்க. கனிமொழி அவர்கள் வந்து உடனே வந்து இது வந்து ஜனநாயக படுகொலைன்றாங்க. உடனே ஒரு பக்கத்து ஊர் எம்எல்ஏ வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. அவங்களுடைய வக்கீல் வந்து எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அஃபென்ஸு பண்ணவர் எப்படி வந்து பார்க்க உடனே காவல்துறை உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போங்க, ஜட்ஜு மூலமாக வச்சு நாங்கள் வந்து பெயில் மூவ் பண்ண போகிறோன்னு வச்சு உள்ளே போய் வக்கீல் வந்து பார்க்க அது எப்படி அனுமதிக்காமல் இருக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு பொதுத்துறையில் இருக்குது. அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு முதல்வரை கையை உடைப்பேன், காலையை உடைப்பேன், எலும்பு முறிப்பேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அஃபென்ஸ் தானே. அதில் கைது பண்ணவங்கள உடனே பார்க்க விடுவாங்களா? இல்லை நீங்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் மேலே, சமூக ஆர்வலர்கள் மேலே போன ஆட்சியில் எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணீங்க? அலையா திரிஞ்சு கையை உடைச்சிருக்கிறாங்க. சார், மேல்மா அப்படிங்கிற ஒரு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா அப்படிங்கிற ஒரு பகுதி, தங்களுடைய நிலம் கையகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயி. இந்த அரசாங்கத்திலையும் இந்த விவசாய கடை தள்ளுபடி வந்து சரியாக இல்லை. அதுல நமக்கும் விமர்சனம் இருக்கு. அந்த கடன் தள்ளுபடி சரியாக இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக விவசாயிகள் இப்பவும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா திருவண்ணாமலையில தங்களுடைய நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக போராடின விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசாங்கம் எந்த அரசாங்கம்? பரந்தூர் விமானத்திலையும் அதுதான் நடந்தது. பரந்தூர் விமான நிலையம், அதுலயும் விவசாயிகளை கைது பண்ணாங்கல்ல, குண்டாஸ் போட்டாங்கல்ல. பல முறை நானே போயிருக்கிறேன், ஸ்டோரியும் பண்ணியிருக்கோம். அந்த இவங்களுடைய ஆட்சியில் அது எப்படி இருந்ததுன்னா, என்ட்ரன்ஸ்ல போகும்போதே பேரிகார்டு, எந்த இடத்துல போனாலும் வந்து போலீஸ் பாதுகாப்பு. நைட் 6 மணிக்கு பல முறை கேள்வி கேட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. நைட் 6 மணிக்கு மேல ட்ரோனை விட்டு, அந்த காவல்துறை வந்து ட்ரோனை விட்டு அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து ட்ரோனை விட்டு பார்ப்பாங்க. என்ன, அங்க சொந்த ஊர் மக்கள் தானே, உங்களுடைய சொந்த வாக்காளர்கள் தானே, அந்த மாவட்டத்துடைய மக்கள் தானே அவங்க. இவங்களை வந்து ஏதோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏதோ இஸ்லாமாபாத்ல இருந்து டைரக்டா வந்து குடியேறினவங்க மாதிரி பார்த்த அரசாங்கம், நடத்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம். ஸோ இந்த அரசாங்கத்தை சேர்ந்த நபர் இப்படி பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் பாருங்க, 100 கோடி ரூபாய் சொத்து வந்து பழனியில் வந்து எடுத்துட்டாங்க. இது அடுத்த ஒரு பிரச்சனை, இது அடுத்த ஒரு சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுதான் சிபிசிஐடி விசாரணை நடந்திருக்கு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒருத்தர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. விசாரணையா முடியறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி அது மேல குற்றச்சாட்டுகளா வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த 100 கோடி இப்ப அதுல 2 விஷயம் சொல்லாம விட்டார் மார்க்கண்டே. நம்ம சொல்லுவோம், இந்த 100 கோடி சொத்து வாங்கினாரு, ஆட்டையை போட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆட்டையை போட்டான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைத்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, யார் மேல ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த லேண்டை, அவருக்கும் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதை வந்து மார்க்கண்டேயன் சொல்லுவாரா?
அதே மாதிரி சப் ரிஜிஸ்ட்ராரை இது இந்த பத்திரப்பதிவை செய்த சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து ஜஸ்டின் அப்படிங்கிற அந்த நபர் அவர் ஆனா கையெழுத்தும் போடல அப்படின்றாரு. அது விசாரணையில வெளியே வர போகுது. அதுதான் சொல்றேன். அவரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உடனடியாக இந்த பத்திரப்பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து அது அந்த தண்டாயுத பாணி அந்த ட்ரஸ்டுக்கு சொந்தமாகத்தான் அந்த சொத்து இருக்கிறது. ஆனா உங்க இடத்துல நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நீங்க ஒரு போடாத ரோடுக்கே வந்து நீங்க வந்து கணக்கு காமிச்சு நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து காசு வாங்கியிருக்கோம். நீங்க வந்து இத பத்தி பேசக்கான தார்மீகம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரு வீடு கட்ட முடியாது போய் நின்றுவாங்க கவுன்சிலருங்கெல்லாம். கரெக்ட். அதுதான் சொல்றேன். இவங்களுடைய ஆட்சியில நடந்த அந்த சீர்கேடுகள் அப்படிங்கிறது 1 இல்ல 2 இல்ல பல மணி நேரம் பேச முடியும். ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக கடந்த 5 ஆண்டுகளாக ஃபேஸ் பண்ண அந்த சஃபிகேஷன் இருக்கு இல்லையா? கடைசியில இந்த திருச்சி பக்கத்துல ஒரு இடத்துல நடந்தது. எம்எல்ஏ பழனி ஆண்டவர் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை தாக்குனதா ஒரு கேஸ் சம்பவம் நடந்தது இல்லை? போய் கல்வாரியில எடுக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரோன் மூலமா போனதை ட்ரோன் அடிச்சு வச்சாங்க, கேமரா அடிச்சு வச்சாங்க. அந்த கேஸ் இன்னும் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. என்ன விதமான நடவடிக்கை உடனே அங்க எடுத்தீங்க? பத்திரிகையாளர் மேல கேஸ் போட்டீங்க அதுக்கு பதிலா. கரெக்டா? அப்ப ஒரு பத்திரிகையாளர் சுதந்திரம், ஊடகவியல் சுதந்திரம் இல்லை. ஒரு அந்த மணல் மாஃபியாவால இறந்த அந்த வில்சன் அவருடைய இது என்னாச்சு? அதிமுகவை சேர்ந்த அந்த ஜாஃபர் அலி சமூக ஆர்வலர் அவர் இறந்தார். இந்த மணல் மாஃபியா ஜாஃபர் அலியோடைய அந்த கொலைலாம் கொடூரமானது. அதாவது லாரியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாரியை வச்சு மோதி கொண்டு இறந்துட்டாரான்னு திருப்பி இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு கொண்டுறாங்க. அந்த லாரி ஏத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மேபி இறக்கல போலக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து அந்த அவருடைய திருப்பி உடம்பு மேல ரிவர்ஸ் எடுத்து கொள்றாங்க. எந்த அளவுக்கு கொடூரம் நடந்ததுங்க உங்க ஆட்சியில? விஏஓக்கள் எங்களுக்கு வந்து துப்பாக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்த அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். ஆனா இந்த 2 மாத காலத்துல இவங்க பேசும்போது சொல்லலாம். அதாவது இப்ப நம்ம சொல்றது எல்லாமே இல்ல. எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, கனிமொழி அவர்களுடனே வந்து இது வந்து ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. இவ்வளவு பிரச்சனைகள் அவருங்க அண்ணா ஆட்சி தான் நடந்தது. எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும். எத்தனை பேர் கதறி இருப்பாங்க, எத்தனை சமூக ஆர்வலரை உள்ள பூச்சி போட்டிருப்பீங்க, எத்தனை பத்திரிகையாளரை உள்ள பூச்சி போட்டிருப்பீங்க, எவ்வளவு பேர் கதறி இருப்பாங்க. அப்ப ஒரு ட்வீட் அண்ணனுக்கு இதுவா, அதாவது நீங்க வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருக்க வேண்டாம், இது வந்து சரியில்லை, இதை வந்து நம்ம விசாரிச்சு என்னன்னு பண்ணுவோன்ற அந்த ஒரு ட்வீட் கூட வரல. வந்து ஒரு தமிழகத்தை இழிவு பத்தி பேசுறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரையே வந்து எல்லாராலையும் உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், இனி கனிமொழி அவர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் இல்ல, அவங்க எம்பியா இருக்கலாம். அதுதான் இல்ல. அது ரொம்ப சரியா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல சுட்டி காட்டினார். நான் அங்க போக கூடாதுங்கிறீங்க, இங்க போக கூடாதுங்கிறீங்க, இன்னும் நீங்க தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆட்சி மாறிடுச்சுங்க, நான் எங்க வேணா போலாம், ஓகேவா, நான் முதலமைச்சரா இருக்கிறேன், நான் எங்க வேணா போலாம் அப்படின்னாரு. உண்மையிலேயே சொல்றேன், இவர்களுக்கு ஆட்சி மாறினாலும் கூட நம்மளுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது இவங்க மைண்ட்ல இருக்கு. ரெண்டாவது இவங்களுடைய கூட்டணி கட்சிகள், ஏன்னா ஆட்சி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த நம்புறதுக்கான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் அவங்களால நம்ப சொல்றது 6 மாசம் தான் இந்த ஸ்பீச்லயே வேற சொல்றாரு. இன்னும் அடுத்த தேர்தல் வரணும்னா நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 6 மாசம் அப்படின்னும் போது இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. நல்லா அந்த பிளானை வந்து கண்டிப்பா வந்து இவரையே விசாரிக்கணும், என்ன விதமா நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த எம்எல்ஏ விசாரிச்சாலே தெரிஞ்சிடும். அந்த பிளான் பண்ணது யாரு பண்ணாங்க, அது தனியா ஒரு வழக்கா போயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இதுல யோசிச்சு பாருங்க, இப்ப தேர்தல் வரட்டும், 5% கூட விஜய் வாங்க மாட்டார் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. விஜய் வாங்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் 5% கூட வாங்க முடியாது? முதல் 37% வாங்கி வச்சிருக்காரு. அதான் கிட்டத்தட்ட 35% வாங்கி இருக்கிறாரு. முதல் விஷயம், கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சிருக்கா? உங்க வரலாற்றுல கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிச்சதே கிடையாது. ஜெயிச்சதே உங்களுக்கு அந்த வரலாறே கூட இருந்தாங்களே, அவங்களும் இல்லை. அதுதான், கூட்டணி இல்லாம ஜெயிச்சதுக்கான வரலாறே உங்களுக்கு கிடையாது. உங்க கூட கூட்டணியில இருந்த சின்ன லெட்டர் பேட் கட்சியில இருந்து காங்கிரஸ் பேரியக்கம், அந்த பேரியக்கம் எல்லாமே பேத்துக்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நீங்க வந்து தனி மரம்
தனி மரமா நிக்கிறீங்க, ஆள் இல்ல, அட்ரஸ் இல்ல. 2026 ஜோக் மாதிரி நாங்களே பிரைம் மினிஸ்டரா கூட சேருவோம் சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் சமீபத்தில் கொடுத்துருக்காரு. இல்ல அதுதான் சொல்றேன், அதெல்லாம் வந்து எதுல சேர்க்கறதுன்னு தெரியல. உங்களுக்கும் சரி போறது, எனக்கும் சரி போறது. அதாவது யாரை நீங்க ஆதரிப்பீங்கன்னா நாங்களே நின்னுக்குறோம் அப்படின்றாரு. ஏங்க கொளத்தூர்ல நின்று எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல, நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு யோசிக்க. சரி விடுங்க, அது வந்து அவருடைய கற்பனை, அவருடைய கற்பனைன்னு வச்சுப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, 5% வாக்குகளை கூட வாங்க மாட்டான்னு. இதை ஒரு உண்மையிலே சொல்றேன், முதலமைச்சர் விஜய் ஒரு சேலஞ்ச், திமுக தான் வாங்காது. அதுதான் சொல்றேன், சேலஞ்சாவே எடுத்துக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு 20 பொதுக்கூட்டம் போயிருப்பாரா, ஒட்டு மொத்தமா எத்தா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்பாரா, இவ்வளவுதான் பேசினாரு. அந்த பேச்சுக்கே உங்களுக்கு வந்து இந்த நிலை, உங்களுடைய மாபெரும் கோட்டை, அசைக்க முடியாத கோட்டை அப்படின்னு சென்னையிலே ஓட்ட விழுது. ஓட்ட கிடையாது சார், ஓட்ட உடஞ்சு போச்சு. ஓட்ட உடசலாகி சென்னையில 16 தொகுதியில 14 தொகுதி வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. உங்களுடைய முதலமைச்சர், உங்களுடைய முதல் தலைவர் அவரே வந்து தோத்துட்டார். அப்படி இருக்கும்போது இன்னமும் 5% தாவேக்கா வாங்குமா, 10% வாங்குமா அப்படின்னா ஓகே, நம்ம இப்படி பண்ணலாம். அப்படி வாங்குவீங்கல்ல, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, வருது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல போட்டிட்டு குறைஞ்சபட்சம், நான் என்ன சொல்றேன், உங்களை ஜெயிக்க கூட சொல்ல, குறைஞ்சபட்சம் டெபாசிட்டையாவது திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குதா? இது ஏதோ பெரிய சவால் கிடையாது, நம்ம சவால் ஒன்றும் கிடையாது. நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்குறோம். இந்த 2 மாத கால ஆட்சி அப்படிங்கிறது மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க, இன்னமும் இந்த ஆட்சியின் மீது பல மாற்றங்கள், விமர்சனம் வைக்கணும்னா வச்சுட்டே போலாம். ஆனா ஒரு மாற்றம் வந்து ஒரு பொது மனிதன்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் ஊழலை வந்து ஐயோ ஊழலாம் ஒழியாதுங்கன்னு சொன்னவன் இன்னைக்கு செல்போனோட போய் நிக்கிறான், ஒரு ஹாஸ்பிட்டல்ல செல்போனோட போய் நிக்கிறான், ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல செல்போனோட போய் நிக்கிறான். கரெக்டுங்களா? ஒரு 100 ரூபா வாங்குறவங்க கூட யோசிக்கிறான், நீங்க ஐயோ எங்கன்னா எவனாவது பணம் எடுத்து போட்டா நம்மள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ட்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையில இவ்வளவு பணத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே நாள் அதிரடி ரெய்டு போயிட்டு பல பேர் கைதாகிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் வெளியே வருது. இந்த தைரியம்லாம் யாரு கொடுத்தாருன்னா விஜய் கொடுத்துருக்காரு. இந்த தைரியத்தை யாருமே கொடுக்கலையே. அதுதான் சொல்றேன், இந்த அளவுக்கு மக்கள் வந்து தங்களுடைய அரசாங்கம் அப்படின்னு வந்து ஒரு கனெக்டடா யோசிக்கக்கூடிய அரசாங்கத்தை கடந்த ஆட்சி நம்ம பார்த்ததே கிடையாது. கடந்த ஆட்சியில பார்க்கணும்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த போது எம்ஜிஆர் அவர் தான் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து யாரும் பார்க்கல. நானும் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில இது நம்ம ஆட்சி நினைப்பாங்க, மக்கள் தலைவர் அப்படின்னுவாங்க, நம்ம ஆட்சின்னுவாங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து இல்ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில எப்படி பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கும், அந்த அம்மா பார்த்துப்பாங்க, அந்த அம்மாலாம் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை தன்னுடைய ஆட்சியாகவே வந்து நினைத்தார்கள் மக்கள். உங்களுடைய ஒரு ஆட்சியை அந்த மாதிரி மக்கள் நினைச்சிருக்காங்களா? ஏங்க, அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னாதான் 10 ஆண்டு காலம் இந்த ரெட்டலை ஆண்டு ஒரு சலிப்பு ஏற்பட்டுதான் 2021 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது. 2021 2026 நீங்க ஆட்சி நடத்த லட்சணத்தினாலதான் இப்ப வந்து உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரே வந்து தோற்று போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப கூட உங்களுக்கு அந்த திமிரு அடங்கலை அப்படின்னா அப்போ உங்களை வந்து எந்த கேட்டகரியில வந்து வைப்பாங்க மக்கள்? 75 MLA கொடுத்துருக்காங்கன்ற அந்த ஒரு தைரியமா இருக்குமோ? அதுதான் நான் சொல்றேன். இது உண்மையிலே ஒரு சேலஞ்சா வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டோம். இந்த இடைத்தேர்தலே எடுத்துக்கிட்டோம். இந்த இடைத்தேர்தல்ல சரி இப்படி கூட சொல்லலாம், திருச்சி கிழக்கு காலியா இருக்கா? திருச்சி கிழக்கு காலியா இருக்கு. டெல்டா தான் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட டெல்டாவுடைய வாசல் தான் வந்து திருச்சின்னு எடுத்துக்கலாமே. ஸோ அந்த டெல்டா உங்களுடைய கோட்டை, அந்த வாசல்ல உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தரணி போற்றும் தளபதி அவர் போய் நிக்கட்டும். முதலமைச்சராகி இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவங்க எடுத்துட்டாங்க, அங்க நின்னா தோத்துருவாரு. இல்ல ஏங்க, ஏன் தோக்கணும்? இல்ல அவருக்கு ஒரு ஆசை இருந்ததா பல தகவல்கள் நம்ம பத்திரிகையிலே வந்துருக்கு சார். அவர் தோத்துருவாரு கண்டிப்பா அப்படின்றதுனால அவரு நிக்க இல்ல, திருப்பி அந்த இடைத்தேர்தல் 7 இடத்துல ஏதாவது ஒன்றுல நிக்க மாட்டாரா தலைவர் சார்? அதுதான் சொல்ல, ஏன் தோக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நேற்று அரசியலுக்கு வந்தவர் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆல சென்னையில ஒரு தொகுதியில் நிக்கிறாரு, திருச்சியில சம்பந்தமே இல்லாம ஒரு தொகுதியில் நிக்கிறாரு, 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறாரு. அந்த கான்பிடன்ஸ் வந்து விஜய்க்கு இருக்கும்போது 50 ஆண்டு காலம் ராபின்சன் பூங்காவில் தொடங்கியது எங்களுடைய சாம்ராஜ்யம்னு சொல்றீங்க இல்லையா? நீ நிரூபிங்க, நீங்க திருச்சி கிழக்குல போட்டுக்கிட்டு நிரூபிங்க. இன்னொன்னு வேற காமெடி, 95 வயசு கிளவி வரைக்கும் யாரு போனாலும் இவ பாதுகாப்பே இல்லையா? உங்க ஆட்சியில் என்ன நடந்தது அது நீங்க சொல்லுங்க. 3 வயசு சிறை, இந்த அண்ணா நகர் சிறுமி கேஸ நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன்.
சிபிஐக்கு போய் வழக்க போகக்கூடாதுன்னு வழக்க வாதாடின அந்த இதே என்ன இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது மனநிலை சரியாக அந்த பாலியல் வழக்கு என்னாச்சு. இந்த ஞானசேகரனத்துக்கு யார் அந்த சாருக்கு இன்னி வரைக்கும் ஒரு பதில் தெரியல. ஜாமீன் வயதுக்கு இப்படிப்பட்ட பல கேஸுக்கு இவங்க இப்ப கனிமொழி இப்போ போட்டிருக்காங்களா, அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயங்கர இது ஆயிடுச்சு. அவங்களோட இந்த வலசலாக்க கூட்டத்தில் 2 பெண் காவலர்களுக்கு என்ன நடந்தது? பெண் காவலர்களே தனியா போக முடியல. காவல் நிலையத்தில் போய் எவ்வளோ அராஜகம்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த காவல் நிலையத்தில் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணுங்க வாபஸ் வாங்குச்சா இல்லையா? அந்த லேடி கான்ஸ்டபிள்ஸ் வாபஸ் வாங்கினாங்கன்னு தானே இது பண்ணியிருக்கு. அவங்க மேலே ஒரு சாதாரண நிர்வாகி மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அதாவது அவங்களுக்குன்னா ஒரு நீதி, மற்றவங்களுக்குலாம் ஒரு நீதி. அதாவது ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதை வந்து நீதிமன்றம் இங்கே தண்டனையை கொடுக்குது. தண்டனையை கொடுத்துட்டு இதை வந்து சிபிஐக்கு மாற்றணுன்றாங்க. சிபிஐ போகக்கூடாது அப்படின்னு போய் பல லட்சம் செலவு பண்ணுறீங்களே நீங்கள். யார் அப்பா வீட்டு பணம்? இந்த ஜிஎஸ்டில கேட்டார்ல, யார் அப்பா வீட்டு பணம்? என் அப்பா வீட்டு பணத்தை ஏற்றி நீங்கள் வந்து போய் வந்து வழக்கு வாதாடுற அந்த வழக்கை நீங்கள் கொடுப்பீங்களா வரி செலவுக்கு? அதை வந்து எதிர்கட்சிகளாம் அந்த டைமில் சரியாக பேச முடியல. ஏன்னா அவங்க மேலேயும் வழக்கு போட்டாங்க. பத்திரிகையாளர் அதை எடுத்து பேசினா அந்த பத்திரிகையாளர் மேலேயும் வழக்கு. அதுதான் சொல்றேன், இது எல்லாமே ஜனநாயக கொடுமை. அதாவது பாசிசம்வாங்க. இந்த பாசிசம்லாம் யார் பண்ணுது? பேர் வச்சிருந்தாருல இந்த ரஷ்ய நாட்டு தலைவர், அதாவது ரஷ்ய நாட்டு தலைவரோட பேரை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ரஷ்யாவே தன் கட்டுக்குள்ள இருந்ததா அவர் ஆட்சி நடத்தினார். அதே போல இந்த தமிழகமே தன்னோட கட்டுக்குள்ள இருந்ததா நினைச்சு இவர் வந்து ஆட்சியை பண்ணியிருந்தார் அந்த டைம்ல. அதுக்குதான் அடி கொடுத்தாங்க ஜெயிக்க முடியாம. இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் சொன்னதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி, அது ஒரு மாணவி பள்ளி, ஆனால் வந்து சிட்டி சென்டரில் ராஜ்பவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக கேம்பஸில் வச்சு நடந்தது. நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து சாமானியர்கள், ஓகேவா? ஆனால் சாமானியனுக்கான அரசியல் தானே முன்னெடுத்து இவங்களை முதலமைச்சராக வைக்கிறாங்க. புரியுது நீங்கள் சொல்றதாவது சாமானியர். நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. ஒரு கட்சியோடைய தலைவர், அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு வந்து கிட்டத்தட்ட துப்பாக்கி லைசன்ஸோட வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரை அவருடைய வீட்டு பகுதியிலே வச்சு வெட்டி கொள்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதுக்கு சிபிஐ வழக்கு வெட்டி கொள்றாங்க. இந்த சென்னையே ஒரு பாதுகாப்பற்ற சூழலாக மாறுது. அப்போ வந்து இருந்த கமிஷனரை வந்து சஞ்சீப் ராய் ரத்தோர் அப்போ இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை மாத்திட்டு இன்னொரு மிகப்பெரிய ஒரு புலனாய்வு புலி அங்கே வந்து கொண்டு வராங்க, கமிஷனராக கொண்டு வராங்க. அவர் கொண்டு வந்து கூட அதுக்கப்புறம் பெரிய அரசியல் மாற்றம் வந்துச்சு. ஆனால் மாற்றம் இல்லை. சென்னையில் வந்து மெரினா, அழகு, சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தபோது அது கொலை நகரமாக மாறியது கிட்டத்தட்ட உங்களுடைய ஆட்சியில். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு, ஒரு பட்டியல் சமூக மக்களின் அடையாளமாக இருந்த ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தியவர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாம, சரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, சம்பவத்தில் நடந்த உடனே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணீங்களா? எத்தனை என்கவுண்டர் எனக்கு புரியவே இல்லை. திருவேங்கடத்துல தொடர்ச்சியான என்கவுண்டர் நடந்துகிட்டே இருந்தது. ஆனா உண்மை குற்றவாளிகள்னு சொல்லப்பட்ட இன்னும் 2 பேரை பிடிக்கல அந்த டைம்ல. அதுதான் இன்னும் பிடிக்கல. இல்ல, உண்மை குற்றவாளிகள்னு சொல்லப்பட்டங்கிற மாதிரி சந்தேகிக்கப்பட்டன்னு சொல்லுவோம். ஏன் சொல்லப்பட்டன்னு சொல்லுவோம்? சந்தேகிக்கப்பட்ட அந்த முக்கியஸ்தர்கள், உங்களுக்கு யாரும் தெரியும், நான் சொல்றேன்னு தெரியும், சொல்ல வேண்டாம். ஓகே, அந்த முக்கியஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முக்கியஸ்தர்களை ஒரு முறை விசாரணை கூப்பிட்டுருப்பீங்களா? ஒரு முறை விசாரணை கூப்பிட்டுருப்பீங்களா? கூப்பிட்டதே கிடையாது. சரி, அதனாலதான் சிபிஐ போனதுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஓடிய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். ஆனா அந்த சிபிஐ வேண்டான்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கின அரசாங்கம் இந்த அரசாங்கம். சோ சட்டம் ஒழுங்க 3 தடவை போனாங்க, ஒரு தடவை 2 தடவை சிபிஐ வேணான்னு 3 தடவை போயிருக்கிறாங்க. அப்போ சட்டம் ஒழுங்க எந்த லட்சணத்துல நீங்க ஹேண்டில் பண்ணீங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே வந்து உதாரணம். இது ஒண்ணு. அதாவது இந்த மாற்றுத்திறனாளி போய் கப்பு வாங்கினாரு பாருங்க, அதெல்லாம் வந்து சிரிப்பு காமெடி. அதுதான் சார், அந்த காமெடிகள் ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த விஷயத்துல தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர்களாக ஒரு சில கோரிக்கைகள். முதல் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 2026 வரை நடந்த அந்த காட்டாட்சியில பல பேருக்கு நீதி கிடைக்காமல் இன்று வரை இருக்கிறது. நான் இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். இதே போல எம்எல்ஏ மட்டும் முடிச்சேன். ஸோ பல பேருக்கு இங்க வந்து நீதி கிடைக்காம இருக்கு.
அது வந்து தங்களுடைய நிலத்தை இழந்த விஷயத்துல தொடங்கி தங்களுக்கு நடந்த இந்த அத்துமீறலுக்கான நீதியிலிருந்து ஊழல் வரை பல விஷயங்கள் இருக்கு. இந்த அனைத்து விஷயங்களையும் டிபார்ட்மெண்ட் வைஸா விசாரிப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். அது வந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியோ அல்லது ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட வேண்டும். அதுல இது எல்லாத்தையுமே விசாரிச்சு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தயவு தாட்சிணம் இன்றி யார் யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ, முன்னாள் அமைச்சர்கள், ஏன் முதலமைச்சராக இருந்தவர் கூட உட்பட நான் சொல்றேன், யார் யார் மீதெல்லாம் புகார் வந்ததோ அந்த புகார் அந்த ஆணையம் வந்து விசாரிச்சதுக்கான அறிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் இந்த முன்னால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறா பேசிட்டாருன்னு கைது பண்றது, இப்ப மார்க்கண்டேயன் பேசியிருக்காரு. நான் சொல்றேன், தெருவுக்கு தெரு இனிமே பேசதான் போறாங்க முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் வந்து தெருவுக்கு பேச போறாங்க. ஏன்னா அந்த அவதூறா பேசுறது அப்படிங்கிறது பொதுமக்கள்லாம் கண்ணை கூசுற மாதிரி கண்ணை மூடுற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வழக்கமான வாடிக்கை. நமக்கு தெரியும் இல்லையா, மதுரை முத்தூர்ல ஆரம்பிச்சு அந்த வெற்றி கொண்டான்ல ஆரம்பிச்சு எப்பா நான் ஆபாசமா பேச போறேன், பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த கூட்டத்துக்கு 20 நிமிஷம் அதுதான் ஒரே தடையா சொல்லிட்டேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சாதிக்கு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க பேசக்கூடிய ஒரு ஆபாசமான ஒரு கூட்டம். அவர்கள் மீது இந்த ஆணையத்தின் விசாரணை அடிப்படையில் விசாரணை நடத்தி அதுக்கான அந்த தீர்வை வந்து இந்த அரசாங்கம் காண வேண்டும். யாராக இருந்தாலும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சொன்ன மாதிரிதான், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்ற மாதிரி, தேவன் இல்ல ஸ்டாலினா இருந்தாலும் விடாதீங்க. உண்மைதான். யாராக இருந்தாலும் விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா இவர்கள் வந்து உங்களுடைய பணியையும் கெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க வந்து இருப்பாங்க. இப்ப இந்த அரசை பத்தி இவ்வளவு நேரம் பேசணும், இவங்களுடைய வரலாறை பத்தி பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னும் பேச நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நம்ம எந்த ஊர் போலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம வந்து பொதுமக்கள் பிரச்சனையை பார்க்கணும், என்ன இருக்கு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதை பேசக்கூடிய ஒரு நேரத்தை வந்து கொடுத்துருக்கு. ஆனா இது பேசுறதும் நல்லதுதான். இன்னும் இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் திமுகனா யாரு, திமுக தலைவர்கள் யாரு, எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளாக இங்க நடந்து கொண்டிருந்தது, எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை விஜய் இந்த 2 மாதங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். அந்த ஆணையத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அதை விரிவாக விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள், இப்ப எப்படி இந்த சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு 5 விரைவு நீதிமன்றங்கள் வந்து இந்த அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டதோ அதே மாதிரியான விரைவு நீதிமன்றங்களும் வந்து அமைக்கப்பட வேண்டும். அதுல வந்து ஆனந்த் வெங்கடேஷ், ஜெயச்சந்திரன் போன்ற நல்ல நீதிபதிகள், அதாவது கடந்த காலத்துல இந்த அரசாங்கம் அவங்க மேல RSS முத்திரையில குத்துவாங்க இல்ல, அது நம்ம இப்ப பேசிட்டு நம்ம மேலேயே குத்ததான் போறாங்க. நம்ம மேலே என்னையும் சொல்ல போறாங்க, உங்களையும் சொல்ல போறாங்க. இவர் சொல்றதுக்கெல்லாம் இவங்க கிட்ட வந்து உண்மையை சொல்றேன், இவங்க கிட்ட திட்டுவாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால ஆனந்த் வெங்கடேஷ், ஜெயச்சந்திரன் போன்ற நீதிபதிகள், அவர் GR சுவாமிநாதன் உள்ளிட்ட நியாயமான நேர்மையான நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்சில வந்து இந்த அனைத்து வழக்கிலும் விரிவாக விசாரிப்பதற்கு அந்த ஆணையம் வந்து விசாரிக்கணும். அந்த ஆணையம் வந்து அவங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்கணும். இதை முதலமைச்சர் உடனடியாக செய்யணும். அதை செய்தால் மட்டும்தான் இவர்களை விட்டு வைக்காமல் நீங்க வந்து மக்கள் பணி செய்ய முடியும், மக்களுக்கான நல்ல விஷயத்தை இங்க கொடுக்க முடியும். நான் இதோட இந்த கடைசி பாயிண்டா இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அதாவது ஜனநாயகம் குரல் வலையை நெரிக்கிறாங்கன்னு கனிமொழி அவர்கள் கொடுத்தது டக்குன்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, உலகத்திலேயே உச்சபட்ச தலைவராக இருக்கார் யாரு, பிரதமர் நரேந்திர மோடியார். அவரை வந்து பீஸா ஆகிடுவேன்னாங்க. ஒரு அமைச்சர் பேசுறாங்க, அதுக்கு போய் பாஜக வந்து 25 மாநிலத்தில் தேசிய தலைமையில இருக்கு, அவங்களால ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண கூட முடியல, கெஞ்சுறாங்க. அதாவது சமூக வலைதளத்துல பேசுற வீடியோ இருக்கு, ஒரு அமைச்சர் பேசுறாரு வீடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அந்த தலைவரையே நீங்க இவ்வளவு தூண்டுதலோட நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்களே, அன்னைக்கு பண்ண முடியாது இன்னைக்கு நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கீங்க போல இருக்கு. கரெக்டா? நம்ம வந்து பிரதமரையே எதிர்த்து நம்ம பேசினோங்க, பிரதமரையே பீஸா ஆகிடுவோம் நம்ம வந்து பொது மேடையில் பேசியிருக்கோம்.
அந்த கட்சியாலேயே, அதாவது சர்வ வல்லமை படிச்ச அந்த பாஜகவாலேயே ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியல. இந்த தவாகாவா வந்து இந்த ஒரு 2 மாசத்துல பண்ண போது ஏற்கனவே ஆட்டங்க நின்றுருக்குன்னு இவங்களோட பார்வையில் ஆட்டங்க நின்றுருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆட்டங்க நின்றுருக்கு, நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு. அதனால தான் அந்த கைது பண்ணோன்னே, அதாவது அந்த அதில் வந்து அப்படியே அதிர்ந்து போயிருக்குது அறிவாலய வட்டாரம். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இன்னும் இந்த 6 மாசத்துல இவங்க தவாகாவை முடிக்க மாட்டாங்க. இந்த திமுக தான் முடிய போகுதுன்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. நன்றி சார். பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. விவாதம் நல்லா போச்சு. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.